சொத்த குடிச்சுனேங்கிறப்பல அவர் இவெல்லாம் கெட்டு போக மாட்டேன். நம்ம ஆளுங்க 150 ரூபா சரக்கு குடிச்சு ஒன்னே செத்து போயிடுறாங்க. ஆனா மனுஷன் ஆரம்பத்துல குடிச்சா போல ஃபாரின் சரக்கு நினைக்கிறேன். அதனாலதான் அவர் உடம்பு எதுவுமே ஆக மாட்டேங்குது. கிளைமேக்ஸ் வரைக்கும் குடிச்சுனேங்கிறப்பல கட்டி பிடிக்கிறாரு, குழந்தைய பத்துக்கிறாரு, கட்டி பிடிக்கிறாரு, குழந்தைய பத்துக்கிறாரு. இதான் படம் ஃபுல்லா நடக்குது. நானும் படத்துல ஏதாவது கதை நடக்குமான்னு பாக்குறேன். படத்துல ஒரு கதையே இல்ல. ஃபுல்லா கட்டி பிடிக்கிறாங்க, கிஸ் அடிக்கிறாங்க, கட்டி என்ன தெளிவா ராக்கி பாய் தெளிவா, கேஜிஎஃப் மாரி படம் தெளிவா. அதை நம்பி நயன்தாரா மேடம் நம்பி வந்தோம். என் வாழ்க்கையில 3 மணி நேரத்தை நான் வேஸ்ட் பண்ணிட்டு மனசு ரொம்ப வெத்தியாகிற தெளிவா. டைரக்டர் படத்தை எடுத்தாங்க, அவங்க முதல்ல இந்த படத்தை பார்த்துருக்கணும். பார்த்துருந்தாங்கன்னா நம்ம 3 மணி நேரம் இங்க கஷ்டப்பட்டுருக்க மாட்டோம். அவங்க பார்த்து இந்த படம் எப்படி இது தெரிஞ்சு அத்தை ரிலீஸ் பண்ணிருந்தாங்கன்னா நம்ம 3 மணி நேரம் எல்லாத்துக்கும் புக்கில் ஆடி இருக்க மாட்டோம். எல்லாம் திணறி போய் கிடக்குறாங்க தெளிவா. தேட்டர் முடியல, ஒருத்தர் போன் நோன்றாரு, ஒருத்தர் தூங்கி நிற்கிறாங்க. என்னத்த சொல்றது? ஒரு படம் எடுத்தா விறுவிறுப்பு பரபரப்புன்னு போனோம். ஆனா இந்த படத்துல ஒண்ணுமே இல்லை தெளிவா. இதுதான் நான் சொல்ல முடியும். வேஸ்ட் டைம் வேஸ்ட் தெளிவா. இந்த படம் 10க்கு யாருன்னா மார்க்கே கேட்காதீங்க. அப்படிப்பட்ட மார்க்கே இதெல்லாம் கொடுக்க கூடாது இந்த படத்துக்கு. என் தலைவனை நம்பி வேஸ்டா தான் போயிட்டேன் தெளிவா.